அப்போ இப்போ வந்து நம்ம இந்த திட்டத்தில் என்ன போட்டிருக்கோன்னா 6 கிலோவாட்டுக்கு மேலே போயிடுச்சுனாலே நீங்கள் சப்சிடி திட்டத்துக்கு போக வேண்டியதில்லை. நான் சப்சிடி திட்டத்திலே போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு லாபம் மிச்சமாகும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் வரைக்கும் தான் இந்த திட்டம் இருக்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வீடுகளுக்கு போட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி ஆன் கிரிட்னு போயிட்டீங்கன்னா கமர்ஷியலுக்கு போட்டாலும் சரி, இபி கனெக்ஷனோடு சேர்ந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் டிசிஆர் பேனல் தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ இன்றைக்கி இருக்க தேதியை விட கூடுதலாக ஒரு 20% விலை கூடிரும். ஏன்னா சாதாரண இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய பேனலை விட இந்த உள்ளூரில் தயாரிக்கக்கூடிய பேனல் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, டிசிஆர் பேனல், டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்குவயர்மெண்ட், ஒரு பேனலை தயாரிக்கக்கூடிய பொருட்களில் வந்து எல்லாமே இந்தியாவில் தயாரித்த பொருளாக இருக்கணும். அது கிளாஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய ஷீட்ஸாக இருந்தாலும் சரி, செல்லாக இருந்தாலும் சரி, உள்நாட்டில் தயாரிக்கும் போது 30% விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச தரத்தில் வரக்கூடிய பேனலை விட உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய பேனல் வந்து 30% அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் அரசாங்கம் மானியம் கொடுக்குது. உள்நாட்டிலே சில கம்பெனிகள் வந்து உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த உற்பத்தி செலவை ஈடுகட்டுறதுக்காக மானியம் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதே நீங்கள் சர்வதேச தரத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிராண்டு கம்பெனி நான் டிசிஆர் போடும்போது மானியம் கொடுத்து வாங்கிறத விட ரொம்ப கம்மியாக வருது. அதனால் இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் டிசிஆர் பேனலு, உள்நாட்டிலே தயாரித்த பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யாத இந்த பேனல்களை பயன்படுத்தியிருக்கோம். அதனால் விலை ரொம்ப கம்மியாக வருது. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ள 10 கிலோவாட் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அதிக லாபம். இப்போ இதுவே நம்ம சப்சிடி திட்டத்தில் போடும்போது என்ன ஆகுதுன்னா 7 லட்ச ரூபா வந்துடும். 7 லட்ச ரூபாவில் 78,000 மானியம் கிடைக்கும். அது நமக்கு நட்டமாகும். அதனால தான் கமர்ஷியலுக்கு நீங்கள் போடும்போது சர்வதேச தரத்தில் இருக்கக்கூடிய நான் டிசிஆர் பேனல் போட்டுடணும். டிசிஆர் பேனல் போடக்கூடாது. பம்பிங் சிஸ்டம் போடும்போதும் டிசிஆர் பேனல் போடக்கூடாது. நல்ல தரமுள்ளதாக இருக்கும், விலை மலிவாக இருக்கும் டிசிஆர் பேனல் வாங்குறத விட. அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகம். இந்த இடத்துல அப்படி தான் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் போட்ட முதலீடை ஒரு பில்லுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்க 20,000 மிச்சமாகுதுன்னு வச்சுக்கோ உத்தேசமாக. அப்போ ஒரு 1,20,000 ஒரு வருஷம் உங்களுக்கு மிச்சமாயிடும். இந்த மாதிரி போகும்போது ஒரு 4 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் போட்ட முதலீடு அத்தனையுமே நீங்கள் எடுத்துடலாம். அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு ரொம்ப சௌரியம். இந்த சோலார் பேனலை மட்டும் ஒரு மாதத்துக்கு ஒருக்க தொடச்சி வச்சிங்கன்னா போதும். அதில் ஒரு வருஷத்தில் 4 மாதம் மழையினால் சுத்தமாகிடுது. அதுபோக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 6 மாதம் 8 மாதம் மட்டும் நீங்கள் தயவுசெய்து இந்த பேனலை கொஞ்சம் கண்காணித்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உற்பத்தி அதிகமாக இருக்கும்.